இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. ராகவியும் உன்னையும் நான் சேர்த்து வைப்பேன். நீதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வருவ. அந்த ஸ்ரீஜா யாரு, எப்படிப்பட்டவன்னு இப்ப யாருக்குமே தெரியாது. அவ ஒரு கொலைகாரி. இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவ அவ. அவளை பத்தி அத்தை கிட்ட நம்ம நிரூபிச்சுட்டா போதும். அத்தையே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. உன்ன மருமகளா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. இல்லக்கா, நடக்காது. அவரோட கல்யாணம் முடிஞ்சிருச்சுக்கா. அவர் அம்மா கேட்டதை மறக்க முடியாம அவர் ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டிருக்காரு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீ என்னக்கா பண்ண முடியும்? முடியும். உனக்கும் ராகவுக்கும் கல்யாணம் நடக்கும். ஆமா, நடக்கும். வர்ஷினி, இசை சொல்றதுதான் கரெக்ட். இப்ப சொல்றேன் வர்ஷினி, எனக்கு இந்த ஜென்மத்துல மனைவினா அது நீ மட்டும்தான். நீ மட்டும்தான் என் மனசுல இருக்க. ஸ்ரீஜாவை கெட்டவன் நிரூபிக்க வேற வழி இல்லாம அம்மா சொன்னதாலதான் நான் அவ கழுத்துல தாலி கட்டவே ஒத்துக்கிட்டேன். இசை சொல்றபடி அந்த ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அவ ஒரு துரோகி, கொலைகாரி, இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவ. என்ன இந்த நேரத்துல 3 பேரும் அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. வர்ஷினி, ஒரு நிமிஷம் இரு. இப்ப சொல்றேன், அந்த கடவுள் சாட்சியா, இந்த உலகம் சாட்சியா, நீதான் என் மனைவி. கூடிய சீக்கிரம் அம்மா கிட்டையும் அந்த ஸ்ரீஜா யாருங்கிறத நிரூபிச்சு வெளியே அனுப்பி ஒன்ன நான் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவேன். ஆமா வர்ஷினி, உன் அக்கா நானும் சொல்றேன். ஸ்ரீஜா கெட்டவன் நிரூபிச்சு அவளை துரத்தி உன்னையும் ராகவியும் நான் சேர்த்து வைப்பேன். உனக்கும் ராகவுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும். நீ தைரியமா இரு. நான் உனக்கு சத்தியம் பண்றேன் வர்ஷினி, நாம 2 பேரும் ஒரே வீட்ல கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்வோம்.